வணக்கம் தோழர்களே. ஒரு 1 வீக்காக நம்ம சரியாக வீடியோ போடல. ஏன்னு கேட்டால் நம்ம ஒரு பிரேக் டவுனில் இருக்கோம் நண்பர்களே. நம்ம பயிர்கள் வந்து பயங்கரமான பாதிப்பு நிலையில் இருக்குது. என் மனசும் தான். பார்த்தா தெரியும், நம்ம சோளம் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி கண்டினியூஸாக பெஞ்ச மழையில் ஃபுல்லாக சாஞ்சிருச்சு. இது ஒரு 25 டேஸ் கழித்து ஆகியிருந்தால் கூட பரவாயில்ல. பட் நல்ல பீக் விளைச்சல் டைமில் நமக்கு இந்த பாதிப்பு நடந்துடுச்சு. அதே போல் நம்ம குச்சும் சரி, மழையிலையும் பாதிப்பு அடைஞ்சிருக்கு. அதையும் தாண்டி நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு விவசாயி அவங்க கரும்பு களைக்கொல்லி அடிக்கும்போது அந்த மருந்தும் பாதித்து நம்ம குச்சி இப்போ ஒரு கவலைக்கிடமான நிலையில் இருக்குது. இது ஒரு ரியாலிட்டி செக் மாதிரி இருக்குது தோழர்களே. ஐம் ஒரிட் ஆஃப் த ஃப்யூச்சர். என்னோடய ஃப்யூச்சர் தான். ஏன்னா இந்த ஒரு சின்ன ஒரு பாதிப்பு இந்த அளவுக்கு நம்மளை ஃபினான்ஷியலாக அஃபெக்ட் பண்ணதுன்ற போது it has risen a lot of questions inside me. How am I going to survive this? ஏன்னா there is no factor which is supporting farmers as of today. சும்மா ஏதோ புலம்புற மாதிரி இல்லை, ப்ளேம் பண்ணுற மாதிரி இல்லை. ப்ளேம் பண்ண யாரும் இல்லை, நேச்சர் தான். பட் still it is affecting us இல்லையா எக்கனாமிக்கலாக. வினோ கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னு கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுறேன்னு பண்ணுவோம் தான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்தது கூட சரி, இந்த விவசாய தள்ளுபடி பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, தேவையும் இல்லை. பட் அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது. அதை கவர்மெண்ட் பண்ணாத போதும் ப்ராடக்ட். ஏன்னா எப்பயுமே ஒரு விவசாயி வந்து புரோக்கர்கிட்ட கெஞ்சிற நிலையில் தான் கடைசியில் இந்த ரியாலிட்டி இருக்குது. அதை மாறினாவே போதும். பார்க்கலாம். ஃபீல்ஸ் லைக் quitting this.